ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துகிட்டு விட்டுட்டா திரும்பவும் வெயிட் ரீகெயின் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேருக்குள்ள டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை என்னுடைய கோச்சிங் மூலிமா எடுத்து மந்த்லி 5 to 6 kg ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஒரு 90 days கரெக்டான டயட் கரெக்டான கோச்சிங் மூலிமா எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் 3 months இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணதுக்கப்புறம் சடனாக இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய மாதிரியான உணவு பழக்கம் பழைய மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகும்போது கேலரி மிஸ் ஆகிடும். கேலரி பேசஸ் மிஸ் ஆகும்போது உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஒரு 90 days எடுத்து உங்கள் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு திரும்பவும் வெயிட் ரீகெயின் ஆகாது. மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்கள் மார்னிங் 1 டைமுக்கு 1 டைம் ஷேக் எடுக்கணும், மதியம் ஹெல்தி மீலாக எடுக்கணும், நைட்டு டிஃபன் ஐட்டமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் ரீகெயின் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி வாட்டர் இன்டேக் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துகிட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துகிட்டு விட்டதுமே பிரியாணி சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, டீ காஃபி எடுத்துக்கிறீங்க, சுகர் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கும்போது கரெக்டான வாட்டர் இன்டேக் பண்ணுறோம். இந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் யாருமே கரெக்டாக வாட்டர் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கரெக்டாக வாட்டர் எடுக்கல அப்படின்னா நம்ம பாடியில் மெட்டபாலிசம் ஸ்லோவாகும். நம்ம பாடியில் மெட்டபாலிசம் லோவாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கும்போது உங்கள் பாடியில் ப்ரோட்டீன் கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கணும். உங்கள் பாடியில் ப்ரோட்டீன் குறைஞ்சிது அப்படின்னா மசில்ஸ் லாஸ் ஆகும், ஃபேட் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஷேக்கை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ப்ரோட்டீன் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் 3 times ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான டைமுக்கு எடுங்க. பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் ஃபுட்டாக எடுங்க. டெய்லியும் 3 to 4 liter வாட்டர் எடுங்க. டெய்லியும் 15 minutesலேருந்து 20 minutes வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் ஃபைபர் ஃபுட்டு அதிகமாக எடுங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துகிட்டு விட்டதுக்கப்புறம் எப்படி மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் தேவை அப்படின்னாலும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை என்னுடைய கோச்சிங் மூலிமா எடுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெய்லி பேஸில் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெர்பலைஃப்பில் என்ன ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.